திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவுறுத்தியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைத்த ஒன்றிய அரசை கண்டித்து சென்னை முகப்பேர் மேற்கிலிருந்து முகப்பேர் கிழக்கு பேருந்து நிலையம் வரை காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் கிறிஸ் ஜோடங்கர், சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூபி மனோகரன், பிரின்ஸ், தாரகை கட்பட், முனிரத்தினம், மாங்குடி, துரை சந்திரசேகர், அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாத யாத்திரைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KC வேணுகோபால் காங்கிரஸ் திமுக இடையேயான கூட்டணி தொடர்வதாக கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை தேசிய தலைமைதான் அறிவிக்கும் என தெரிவித்த அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என அறிவுறுத்தினார். Our decision is very nobody have a right to talk in the public. Now I am telling very clearly, including all the state leaders, nobody have the right to speak against or in favor of alliance parties now. No, Congress High Command will take a final decision. I told this also, we are on the process of discussion. Don't worry. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பழைய நிலையிலேயே தொடர வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பாத யாத்திரைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பழைய நிலையிலேயே தொடர வேண்டும் என கூறினார். VPG ராம்ஜி திட்டத்தை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என கூறினார். திமுக கூட்டணி தொடர்வதாக தெரிவித்த அவர் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். 100 நாள் வேலைவாய்ப்பை மீண்டும் பழைய நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். மகாத்மா காந்தி பெயரை தாங்கி நின்ற மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்தது போல் இருக்க வேண்டும். மாற்றி அமைக்க கூடாது. இதை திரும்ப பெறும் வரை போராடுவோம் என்று நாடு தழுவிய பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி மாவட்ட தலைவர்கள் செயல்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். கூட்டணி குறித்து கட்சி தலைமை பேசிக்கொள்ளும் என்று தெரிவித்தார். மாவட்ட தலைவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி சொன்னார். மாவட்ட தலைவர்களுடைய செயல்பாடு, அவர்களுக்கு இருக்கிற அதிகாரம், அவர்கள் எந்த அளவிற்கு போராட்டம் தொடரும் என கூறினார். செயல்பட வேண்டும், இதை பற்றித்தான் சொன்னார். கூட்டணியை பற்றியெல்லாம் கட்சி தலைமை பேசிக்கொள்ளும்.